எனக்கு வந்து ஒரு நாள் இடையில டைம் கிடைக்கும் போது அந்த நம்ம கிராமத்தில் போய் நம்ம தங்க முடியுமா, தங்கி ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இடையில ஒரு நாள் பார்க்கலாம். மக்களே நல்லா சூப்பராக காற்று, நல்லா வேறு லெவலில் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. செம்மையான லொக்கேஷனு. கிட்டத்தட்ட இது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கேர்மாலம். இது எங்கேன்னா நம்ம சத்தியமங்கலத்திலேருந்து பண்ணாரி ரோட்டில் திம்பத்திலேருந்து கொள்ளைக்கால் ரோட்டில் போகும்போது இந்த கேர்மாலம் செக் போஸ்ட்டை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டம், கிளைமேட்டு பயங்கர ஆசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு சில எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். அந்த எதிர்பார்ப்பை எல்லா இடத்துலையுமே பூர்த்தி செய்கிற அளவுக்கு தான் இருந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருக்குறோம், அவங்ககிட்டையும் கேட்போம் எப்படி இருக்குது கிளைமேட்டெல்லாம். வேற லெவல் வேற லெவல். இது ஒரு வாரத்தை தவிர வேற ஏதோ சொல்லு போகிற சொல்லு. இங்க பாருங்க மக்களே எப்படி அப்படியே சும்மா காற்று அடிக்கிறதுக்கு மேகம் அப்படியே நகர்ந்து போய்கிட்டு இருக்குது. சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்குது மக்களே. வேற லெவலு. எல்லாமே வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து எதிர்பார்க்காம வந்து ஃபீல் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம போகிற டைம் எல்லாமே மேக்ஸிமம் லைட்டாக அந்த ட்ரிசிலு, அந்த தூறல் மலை, சாரல் மலை பெய்யக்கூடிய டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்குது மக்களே. சரியான ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஒரு செக் போஸ்ட்டுக்கு வந்துருக்குறோம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அந்த டெம்பிளுக்கு போகிறோம். செக் போஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் டேக்ஸ் பில்லு வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ருபீஸ்க்கு வந்துட்டு க்ரீன் டேக்ஸ் பில்லு வாங்குவாங்க. போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக மரத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்மளை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு நாள் விடுவாங்களான்னு தெரில. வாய்ப்பு கிடைச்சா வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் தங்குவோம், சூப்பராக இருக்கும். பார்ப்போம் நம்மளுக்கு அந்த கொடுப்பனை இருக்குதான்னு. மல்லிகைப்பூ வாசம், மல்லிகைப்பூ தோட்டம், மல்லிகைப்பூ பூத்திருக்கு. ஆஹா, மரம் உடஞ்சிருக்குது, வேரோட சாஞ்சிருச்சாட்டு இருக்குது. புத்தா டெம்பிள், புத்தா புத்தா ஓகே புத்தா டெம்பிள் ಎಲ್ಲ ஓகே 9 ஓகே 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 அதே புத்தரின் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது, போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து புத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரா? தனக்குள்ள கடவுள் எங்கே கொண்டு தனக்குள்ள கடவுள் அது கேட்காதீங்க, எனக்கு இது சம்மந்தம். மக்களே, இங்கே திபெத்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரோம். உருளானது திருப்பி நல்லா ஒட்டி சே. சூப்பராக இருக்குது பாருங்க 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 பாருங்க. வேற லெவலில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் திபெத்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு போகிறோம். ஊருக்கு போகிறோம், ஜம்முன்னு போகிறோம் கோயிலுக்கு. போகலாம் 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 போகலாம். பட்டு நாங்கள் வெளியிலேருந்து வந்தோம், எங்களுக்கு ஆக்சுவலாக இல்லைன்ட்டாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃபுட்டுங்க. மற்ற வெளியே இருக்குது. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க? எப்படி இருக்குண்ணா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சுங்களா? 2 நாள் இங்கே தான் ஸ்டேங்களாண்ணா? எப்படிண்ணா திபெத் டெம்பிள்லாம் போய் பார்த்தீங்களா? எல்லாம் நல்லா இருக்கு. இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குண்ணா? ஃபுட்டு இங்கே நம்ம ஃபுட்டு இல்லைங்க, அவங்க போட டிபெட்டியன்ஸ் ஃபுட்டு தான் இருக்கும். ஓ, எல்லாமே திபெத்தியன் சப்பாத்தி, புரோட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டு நாங்கள் வெளியிலேருந்து வந்தோம், எங்களுக்கு ஆக்சுவலாக இல்லைன்ட்டாங்க. உடையார்பாளையம். நாங்கள் ஈரோடு. ஈரோடு தானே? இருக்கிறவங்க எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃபுட்டுங்க. மற்ற வெளியே இருக்குது. ஓகே. ரூம் ரெண்டெல்லாம் எவ்வளோ இருக்குங்கண்ணா? இங்கே ரெண்டுங்களா? இல்லைங்க, ஒரு ரூம் வாங்குங்களா? ஆமாம், 2 பேர் தாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. மக்களே, இங்கே வந்திருக்கிறோம். இந்த வில்லேஜ் வந்து எல்லாமே வந்து புத்தர் கோயில் தான் இருக்குது. நாங்கள் முன்னாடி 2 துறவிகள் மாதிரி மாங்க் மாதிரி இருக்காங்க, அவங்கள கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? இதே சம்போ. இதே சம்போ. இதே சம்போ. த டெம்பிள் ஹிஸ்ட்ரி. History maybe is a Tibet
temple. ஓகே One also. But இது ஒரு திபெத் கோவில். இது ஒரு கிளை தான். உண்மையான கோவில் வந்து திபெத்தில் இருக்குது. ஒரிஜினல் ஒன் இஸ் இன் திபெத், திஸ் இஸ் எ பிரான்ச். there is a one big mountain. திபெத்தில் ஹார்சியர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மலை இருக்கு. Horse air. அந்த மலையோட பேர் தான் வந்து இந்த கோவிலுக்கும் வச்சிருக்காங்க. That's meaning of the temple name was also horse air. So where is Buddha located? Here? Buddha located. Buddha temple is up there. Where? Upper mein. Upper. Up there. No, this is? This one also temple, but Buddha temple was there. ஓ ஓகே ஓகே. மக்களே இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்று பாருங்க, சான்ஸே இல்லை. ஆமா, போட்டு பட்டையை கிளப்புது காற்றும். எல்லாம் புத்தரோட கோயில். இது எல்லாமே எப்படி சொல்கிறது தெரியல. இங்கே பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். விசு 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 விசுன்னு காற்று, கொடியாடுற சத்தம். சே ஏய், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கொடியாடுறது சூப்பராக இருக்குதா? பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் கட்டட வேலை செஞ்சு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு. நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில விஷயத்த. நல்லாவே ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறாங்க. மகளே, அண்ணன் பரோட்டா சூடாக போட்டுக்கிட்டு இருந்தார். அப்படியே தட்டி இங்கே 2 பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே புத்தா டெம்பிளுக்கு போனோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு புத்தா டெம்பிளுக்கு தான் போனோம். அங்கே வந்து ப்ராப்பராக ஃபுட் இல்லை. ஏன்னா அங்கே வர கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ப்ராப்பராக அலோகேட் பண்ணுறாங்க. நம்ம அங்கே தங்குற மாதிரி இருந்தால் ஃபுட் இருக்கும். இப்படியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே உடையார் பாளையத்தில் சாப்பிட்டு போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. புளியம்பட்டியா? இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? இங்கே வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆச்சுங்களா? இப்போ தான் வந்தீங்களா? எப்படி இருக்குண்ணா இந்த ஊர்? பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. அந்த புத்தா டெம்பிளுக்கு போனீங்களா? புத்தர் கோயிலுக்கு புத்தகங்கள்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி சரி சரிங்க. லொக்கேஷன் பாருங்க. உள்ளே போகும்போது ஏதோ பூஜை நடக்க மாட்டிருக்குது. ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான டெம்பிள்.